வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி கூட்டுறவு வங்கிகளில் ரூபாய் 16,100 கோடி பயிர்க்கடன் வழங்க மெகா டார்கெட். விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி செய்தி. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். கூட்டுறவு வங்கிகள் மூலம் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் பயிர்க்கடன் அளவை ரூபாய் 16,100 கோடியாக உயர்த்தி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டுகளை விட கணிசமான உயர்வு என்பது குறிப்பிடத்தகுந்த விஷயமாகும். இது குறித்து அரசு தரப்பில் அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. தமிழகத்தில் தேர்தல் களம் சூடு பிடித்துள்ள நிலையில் விவசாயிகளை கவரும் வகையிலும் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையிலும் மாநில அரசு பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன்படி கூட்டுறவு வங்கிகள் பயிர்க்கடன் அதன் ஒரு பகுதியாக நடப்பு நிதியாண்டில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் பயிர்க்கடன் அளவை ரூபாய் 16,100 கோடியாக உயர்த்தி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டுகளை விட கணிசமான உயர்வாகும். தமிழக முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி கூட்டுறவுத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் இதற்கான விரிவான திட்டங்களை வகுத்துள்ளனர். குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் பிற விவசாயம் சார்ந்த பகுதிகளில் உள்ள குறு, சிறு மற்றும் நடுத்தர விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளித்து இந்த கடன்கள் வழங்கப்பட உள்ளன. கூட்டுறவு வங்கிகளில் கடன் பெறும் விவசாயிகளுக்கு வட்டியில்லா பயிர்க்கடன் வழங்கும் திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதால் விவசாயிகள் பெரும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். மேலும் கடன் வழங்க சிறப்பு முகாம்கள். அதன்படி இந்த ரூபாய் 16,100 கோடி இலக்கில் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகப்படியான விவசாயிகளை உள்ளடக்க அரசு திட்டமிட்டுள்ளது. குறிப்பாக புதிய உறுப்பினர்களாக சேரும் விவசாயிகளுக்கும் இதுவரை கடன் வசதி பெறாதவர்களுக்கும் உடனடி கடன் வழங்க சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளன. தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்னதாகவே இந்த இலக்குகள் எட்டப்பட வேண்டும் என்பதில் அரசு தீவிரம் காட்டி வருகிறது. பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்த கோரிக்கைகள் ஒருபுறம் இருக்க, மறுபுறம் தடையின்றி கடன் வழங்குவது விவசாயிகளிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. அதன்படி கூட்டுறவு சங்கங்கள் மூலம் வழங்கப்படும் இந்த கடன் உரம், விதைகள் மற்றும் இடுபொருட்கள் வாங்குவதற்கு விவசாயிகளுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும். மேலும் கால்நடை வளர்ப்பு மற்றும் மீன்பிடி தொழிலுக்கான கடன்களும் இதில் உள்ளடங்கும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் அதாவது PACS மூலம் இந்த நிதி விநியோகம் கிராமப்புற அளவில் விரைவுபடுத்தப்பட்டுள்ளது. விவசாயிகள் தங்களது ஆவணங்களை சமர்ப்பித்து எவ்வித தாமதமுமின்றி கடன் பெற ஏதுவாக ஆன்லைன் வசதிகளும் மேம்படுத்தப்பட்டுள்ளன. இந்த மெகா கடன் வழங்கும் திட்டம் தேர்தல் சமயத்தில் விவசாயிகளின் வாக்குகளை கவருவதற்கான ஒரு முக்கிய உத்தியாக பார்க்கப்பட்டாலும் பருவமழை மற்றும் சாகுபடி காலத்திற்கு இது மிகவும் தேவையான நிதி உதவியாக அமையும் என விவசாயிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். அரசின் இந்த நடவடிக்கையினால் மாநிலம் முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான விவசாய குடும்பங்கள் நேரடியாக பயனடைய உள்ளன என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RK நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.